திட்டமிடப்பட்ட கூட்ட நெரிசல் வேணும்ட்டே மக்களை, அதாவது இவங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கான வெறி எந்த அளவுனா அதுக்கு தமிழ்நாடோட 8 கோடி பாமர மக்கள் பலி. சோ இன்னைக்கு தமிழ்நாடு குத்தகைக்கு விட்டப்பட்டது. தமிழ்நாடு திமுகவோட சொந்த சொத்து. அன்னைக்கு ராத்திரியே எல்லா அமைச்சர்கள் என்ன, முதலமைச்சர்கள் என்ன எல்லாம் அப்படியே பறந்து வராங்க பாருங்க. சூப்பருங்க. அப்படி வந்து இத உடனே தாவேக்காவை அப்படியே ஆஃப் பண்ணலாம்னு நினைச்சாங்க. இந்த அலை, மக்களோட அலை விஜய் மேல திரும்பும், விஜய்க்கு எதிரா திரும்பும், தாவேக்காக்கு எதிரா திருப்பி அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு முதல் பொறுப்பு யாரு எடுத்துக்கணும் மேம்? அரசாங்கம் தான் இன்னைக்கு முழுக்க பொறுப்பு. தமிழ்நாடை தலைகுனிய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன திமுக இன்னைக்கு உலகமே சந்தேசி இருக்குது தமிழ்நாட்டை பார்த்து. திமுக தான் இதுவரை இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் இதுக்கான போதுமான ஆதாரத்தை வெளியிடலையே. ஆம்புலன்ஸ் வருகிறது, விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு நபர் வந்து மயங்கி விழுந்து தூக்கிட்டு போறாங்க. ஆதவ அர்ஜுனா ஏரியா விஜய் அவர்களை டைவர்ட் பண்ணி இந்த சைடு திருப்புறார். இந்த வீடியோக்களும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு. வந்து ஒரு திட்டமிடப்பட்ட சதி, திட்டமிடப்பட்ட கூட்ட நெரிசல். சோ அது தாவேகாவால திட்டமிடப்பட்டதா திமுகவால திட்டமிடப்பட்டதா? நம்ம முதலமைச்சர் மாதிரி ஒரு தெய்வமான முதலமைச்சர் தமிழ்நாடு பார்த்திருக்காது. அண்ணா, காமராஜர் எல்லாத்தையும் நேத்து சொல்றாரு செல்வ பெருந்தகை அவர்கள். நீதி காக்கும் சோழனா திரு மு.க. ஸ்டாலின், அப்படியே வச்சுப்போம், நீதி காக்கும் சோழன். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அன்னைக்கு அவருக்கு ஆறத பார்த்தா நானே அவருக்கு கிளிசரின் 1 லிட்டர் கொண்டு போய் கொடுக்கலாம் போல இருக்கு. அப்படி சிவாஜி கணேசனே தோத்துருவாரு அவரோட ஆக்டிங். டெல்லி சென்றால் எப்பவுமே வந்து அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக தான் சென்றுள்ளார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன் வந்துட்டு இருக்குது. அதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது ரொம்ப தேங்க்ஸ் டு மீடியா. டெல்லினாலே அமித்ஷா, டெல்லினாலே பாஜகன்னு ஆக்கிட்டீங்க பாருங்க. இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த கட்சிகள், இது வரைக்கும் தூங்கி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த கூலி படத்துல போய் மிக்சர் சாப்பிட்டு இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு விழுத்து எழுந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு தேர்தல் பதற்றமும் பயமும் வருது. மக்கள் வந்து இந்த 4.5 வருஷ திமுக ஆட்சியில ரொம்ப ஒரு ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் தான் நம்மோடு இணைந்துள்ளார். அவர்களிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம், உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் கரூர் துயர சம்பவம். 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? புத்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வலையில் மாட்டி எத்தனை காலம்தான், இனி எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் தமிழ்நாட்டிலே மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே அப்படின்ற மாதிரி இந்த டுபாக்கூரு முற்போக்கு கழகம், டுபாக்கூரு மழுப்பல்கள் கழகத்தோட 4.5 வருஷ கோமாளி ஆட்சியோட ஹைலைட் கிளைமேக்ஸுங்க கரூர் சம்பவம். எந்த கரூர்ல திமுக தன்னோட 75வது ஆண்டு முப்பெரும் விழாவை கண்டக்ட் பண்ணித்தோ, எந்த செந்தில் பாலாஜியை அன்பு சகோதரன்னு கொண்டாடினாரோ அந்த கரூர்ல அதே செந்தில் பாலாஜியால இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த சம்பவம், அதாவது நான் கேட்கிறேன், தமிழ்நாடு என்ன உங்க சொத்தாயா? தமிழ்நாடு என்ன உங்க சொந்த சொத்தா? அதாவது இன்னைக்கு திமுக காரங்களுக்கே திமுகல மதிப்பில்லை. ஸ்டாலின் அவர்கள் வாரிசு தவிர திமுகல அயலாத உழைக்கிற தொண்டர்களுக்கே திமுகல மதிப்பில்லை. மற்ற கட்சிகள் யாருமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதா? இதுதான் திமுகவோட ஜனநாயகமா? இதுதான் திராவிட மாடலா? எல்லா கட்சியும் ஒண்ணு கூட்டணியில சேர்த்து நசுக்கணும், அவங்க குரலை உடைக்கணும். இல்லாட்டி எதிர்கட்சியா இருந்தா
போட்டு அவங்கள ஏதாவது ஒரு அவங்க மேல குத்தம் சொல்லி அவங்க மேல ஒரு கேஸை போட்டு ஆஃப் பண்ணணும். இதுதானே உங்க கோட்பாடு, இதுதானே உங்க கொள்கை. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கப்பா. இனிமே மக்கள் ஏமாற மாட்டாங்க, மக்கள் விழுத்து எழுந்துட்டாங்க. இந்த கரூர் சம்பவம், சாரி, இட் இஸ் நாட் அ சம்பவம், இட்ஸ் அ பிளான்ட் ஸ்டாம்பீட். திட்டமிடப்பட்ட கூட்ட நெரிசல். வேணும்ட்டே மக்களை, அதாவது இவங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கான வெறி எந்த அளவுனா அதுக்கு தமிழ்நாடோட 8 கோடி பாமர மக்கள் பலி. அதான் மு.க. ஸ்டாலினோட ஒரே ஒரு வாரிசுக்காக, அந்த ஒரே ஒரு வாரிசு சொக வாழ்க்கை வாழணும். நான் இங்க மக்கள் என்ன வேணா செத்து கிடக்கட்டும், நான் துபாயில போய் உல்லாச பண்டிகை போவேன். நம்ம இவர் போயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் திருப்பி கரூருக்கும் வந்தாரு. வேற வழி இல்லாம போட்டோ ஷூட் கொடுக்கணுமே, நம்ம போட்டோ ஷூட் ஆச்சியாச்சே, வந்து போட்டோ ஷூட் கொடுத்து திருப்பி போயிட்டாரே. அதான் அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெக்கம் மானம் சூடு சொரணன்னா என்னன்னே தெரியாத நம்ம துணை முதலமைச்சர் அன்னைக்கு உட்காந்து 2 நாள் முன்னாடி தான் திமுக மீட்டிங்ல சொல்றாரு, வியாழக்கிழமை இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா, ஐயோ எனக்கு தெரியவே இல்லை, நான் எல்லாம் என்ன வீக்கெண்ட் பாலிட்டிஷியனா அப்படின்னு 2 நாள் முன்னாடி பேசினவர் வெக்கமே இல்லாம, அது எப்படியா 2 நாளுக்குள்ள நீ உல்லாச பயணம் போயிட்டியா? இப்ப மக்கள் கொந்தளிக்கிறாங்க, துணை முதலமைச்சரா என்ன செய்யணும்? எப்படி அவர் துபாயில உல்லாச பயணம் போறாரு நான் கேக்குறேன். சோ இன்னைக்கு தமிழ்நாடு குத்தகைக்கு விட்டப்பட்டது. தமிழ்நாடு திமுகவோட சொந்த சொத்து. ஓகே மேம், இப்ப நான் கேட்ட கேள்வி, இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவரோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப சூப்பரான கேள்வி. அதாவது நம்ம திராவிட முட்டாள்கள் கழகம் இவங்க ஒரு மெகா பிளான் போட்டாங்க. இந்த கரூர் சம்பவத்துல மக்களை பலியாக்கி எப்படியாவது இந்த விஷயத்த விஜய்க்கு மேல திருப்புவோம், இதுல ஒரு அசம்பாவிதம் நடந்தே தீரும், அதை நம்ம கரெக்டா உடனே இந்த சூப்பர்மேன் பேட்மேன்லாம் காமிக்ல வருவாங்க பாருங்க, ஒரு விஷயம் நடந்தேன்னு டக்குன்னு அங்க வந்து பறந்து வந்து குதிப்பாங்க. அந்த மாதிரி உடனே அன்னைக்கு ராத்திரியே எல்லா அமைச்சர்கள் என்ன முதலமைச்சர்கள் என்ன எல்லாம் அப்படியே பறந்து வராங்க பாருங்க, சூப்பருங்க. அப்படி வந்து இத உடனே தாவைக்காவை அப்படியே ஆஃப் பண்ணலாம்னு நினைச்சாங்க. இந்த அலை, மக்களோட அலை விஜய் மேல திரும்பும், விஜய்க்கு எதிரா திரும்பும், தாவைக்காக்கு எதிரா திருப்பி அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணலான்னு நினைச்சாங்க. ஆனா எந்த சம்பவத்தினால அவங்க எதிர்கட்சிகளை முடிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த சம்பவமே திமுகவை முடிக்க போகுது. இதை நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா இதுக்கு திமுக தான் அவங்களே அவங்க வாயால கேட்டுட்டாங்க, அவங்களே அவங்களோட முடிவை தேடிட்டாங்க. இன்னைக்கு திமுக பண்ண மாஸ்டர் பிளானாலேயே அதுவே அவங்களுக்கு எதிராக திரும்புது. அதை நம்ம களத்துல பார்த்துட்டே இருக்கோம். அவங்க பெதறி போயிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இவங்க பண்ண சம்பவத்தினால திரு விஜய் அவர்களை எதிராக மக்கள் திரும்புவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா மக்களோட பரிதாப ஓட்டுகள் தான் இப்ப விஜய் மேல வருது. சோ இவங்க தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. 4.5 வருஷம் சலிச்சு போயிடுச்சு. அதாவது சமுதாய சீர்கேடு, தமிழ்நாட்டு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு திமுகவோட 4.5 வருஷம் ஆட்சியில. சோ மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வரும்போது அந்த இடத்துல விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, எந்த தலைவர் வந்திருந்தாலும் மக்கள் அவங்க மேல அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருப்பாங்க. அதே விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த இடத்தில் 2 நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியார் அவர்களும் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய நிகழ்வு நடத்தினாரு. அந்த இடத்துல இந்த மாதிரியான விபரீதம் எதுவும் நடக்கலையே? ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வி. இதே வாதம் தான் அவங்களும் வச்சாங்க. திமுக தரப்பினர்ல இருந்து டிஜிபி அவர்களும் இதை பேசினாரு. அதாவது அதிமுக அவர்களுக்கு வர கூட்டணி, அதிமுக அவர்களுக்கு வர கூட்டம் வந்து ஒரு அரசியல் மக்கள் கூட்டம், இது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். விஜய் அவர்கள் ஒரு நடிகரா இருந்து அரசியல் களத்துல இறங்குறாரு. ரசிகர் கூட்டம் நம்ம நிறைய பதிவுகள்லே பாக்குறோம். எல்லாரும் விஜய் அவர்கள் வராங்க, எங்க ஊருக்கு வராங்க, பக்கத்து தெருவுல இருக்கவங்க எல்லாருமே அந்த லோக்கல், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம பாதிக்கப்பட்டவங்க பார்த்தாங்களா லோக்கல், அந்த ஏரியால இருக்கிற மக்கள், அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க பெண்கள் எல்லாம். ஸோ அவங்களுக்கு நம்ம திரையிலேயே பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இப்ப நேரம் வரன்றப்போ ஒரு பார்வை பாத்துட மாட்டோமா, ஒரு வாட்டி ஒரு முகத்துல பாத்துட மாட்டோமா அப்படின்னு போனவங்க தான் முக்கால்வாசி பேர். இதுதான் சொன்னேன், இது ஒரு ரசிகர் கூட்டம். இதை வந்து நம்ம இந்த இடத்துல முதல் தடவை பார்க்கலையே. நான் என்ன சொல்றேன், இந்த சம்பவம், இந்த ஒரு திட்டமிட்ட படுகொலை இந்த இடத்துல மட்டும் நடந்துடுச்சுன்னா இது வந்து ஓகே,
தாவேக்காமையில ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னு ஒத்துக்கலாம். திரு விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரி கூட்டம் வரும் நம்ம முதல்ல பார்த்துட்டே தான் இருக்கோம். இது 3வது வாரம் அவர் பண்றாரு பரப்புரை. அப்போ இவ்வளவு நாள் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு தானே இருக்காங்க அரசு தரப்புல இருந்து. அப்போ விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் முக்காவாசி இளைஞர்கள் கூட்டம். அவங்க ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அவங்களுக்கு இந்த இளைஞர்கள்னாலே ஒரு எனர்ஜி இருக்கும்ல, இப்படி போவாங்க அப்படி போவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க, கை காட்டுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ இதை எதிர்பார்த்து தான் அவங்க பண்ணியிருக்கணும். அரசாங்கம் இன்னைக்கு மக்களுக்கு ஆன்சரபிள், மக்களுக்கு பொறுப்பு. ஸோ இன்னைக்கு அரசாங்கம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு. இதை ஒரு சாதாரண கூட்டமா பார்க்க முடியாது. ஓகே மேம், கரூர் துயர சம்பவத்திற்கு முதல் பொறுப்பு யார் எடுத்துக்கணும் மேம்? அரசாங்கம் தான். அரசாங்கம் ஏத்துக்கணுமா இல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கணுமா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அரசாங்கம் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு. அரசாங்கம் தான் காரணம். அதாவது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறவங்க அந்த ஆர்கனைசர்ஸும் கொஞ்சம் ஜாகிரதையா பண்ணிருக்கணும். ஆனா அவங்க என்னன்னா அரசாங்கத்து மேல முழு நம்பிக்கை வச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அப்ரூவல், இது அப்ரூவல் வாங்கி தான் நடக்குது இந்த மீட்டிங். அப்ரூவல் இல்லாம நடக்குதா? இல்ல. அப்ரூவல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் 8:45 மணிக்கெல்லாம் நாமக்கல்ல பேச போறாரு அப்படின்னு. ஆனா அது 8:45 மணிக்கு தான் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து புறப்படுறாரு. அங்கிருந்து நாமக்கல் போறதுக்கான டைம் ஒரு 5:30-6 மணி நேரம் ஆகிறது. நேர தாமதனாலதான் இந்த பிரச்சனை காரணம் அப்படிங்கிறது மாதிரி குற்றச்சாட்டுகளும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தினர் மீதும் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நல்ல பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா இது புதுசு இல்லை. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணும் திரு விஜய் அவர்களை நான் வேண்டிக்கிறேன். மக்களுக்காக அவர் இன்னும் கொஞ்சம் டைம் கீப் அப் பண்ணும். ஆனாலும் இந்த விஷயம் புதுசு இல்லை. இது இப்போ நடந்துட்டே தானே இருக்கு. இந்த ஒரு மீட்டிங்லயா இது நடந்திருக்கு? எல்லா மீட்டிங்லயும் இப்படிதான் நடந்திருக்கு. ஓகே மேம், ஒரு குற்றம் ஒண்ணு நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னேற்பாடுகள் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த விஷயம் தொடர்ந்து எல்லாத்துலயும் நடக்குன்னா தமிழக வெற்றி கழகத்தினர் அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகளை பண்ணிருக்கலாமே. அதுதானே அரசு தானே பண்ணணும். அரசு தானே மக்களுக்கு பொறுப்பு. அரசாங்கம் அன்னைக்கு அப்ரூவல் வாங்கி கரூர்ல இருக்கிற அவங்க அரசு அதிகாரிகள் அவங்க தானே இதுக்கு பொறுப்பு. அவங்க தானே மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். எப்போ நீங்க நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்க லைட் ஹவுஸ் பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கேட்குறாங்க. அது உங்களுக்கு ஏதோ இப்ப அமராவதி யாரு அது இதுன்னு மற்ற சாக்கு சொல்றாங்க. அந்த சாக்கு போக்கெல்லாம் உண்மையினே வச்சுப்போம். அதனால நீங்க கொடுக்கல. அப்போ அதை தாண்டி மக்களை பத்தி யோசிக்கணும். அவங்க கட்சிக்காக அவங்க ஆன்சரபிள், மக்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். அரசு மக்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ மக்களுக்காக இந்த ஒரு இடத்துல கொடுத்தா எப்படி மக்களால இந்த இடத்துல வந்துட்டு போக முடியுமா? ஒரு கூட்டம்ன்றப்போ இப்படி விஜய் அவர்கள் லேட் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எப்பவுமே நடக்கிறதா. அப்போ மக்கள் யாரோ ஒரு கர்ப்பிணி பெண்ணோ யாரோ ஒரு குழந்தைகளோ வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு. மேம் ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், கட்சி சார்பா கர்ப்பிணி பெண்களோ இல்ல குழந்தைகளோ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் மீட்டிங், அதாவது அந்த 1.5 வயது குழந்தைக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி, அந்த குழந்தையை கூட்டு வர்றதுக்கான காரணம் பெற்றோர்கள் மீது தானே தப்பு. இது அதுதான் சொன்னேன். இது ஒரு அரசியல் கூட்டமா பார்க்க முடியாது. இது ஒரு ரசிகர் கூட்டம். அங்க எந்த ஸ்டார் வந்திருந்தாலும், ஒரு நயன்தாரா வந்திருந்தாலோ, ஒரு த்ரிஷா வந்திருந்தாலோ, ஒரு அஜித் வந்திருந்தாலோ, யார் வந்திருந்தாலோ இந்த கூட்டம் இல்ல இதுக்கு மேல கூட்டம் கூடி இருக்கும். ஒரு மூவி ஆடியோ லான்ச்சோ எது பண்ணாலுமே இது ஒரு ஸ்டார் கிரேஸ். ஸோ இது ஒரு அரசியல் கூட்டமா பார்க்க முடியாது. அதனால்தான் எடப்பாடியார 2 நாள் முன்னாடி நடத்தின கூட்டத்தையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்டார் கிரேஸ். நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இல்லாட்டியும் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் வயசானவங்களும் ஏன் வராங்க? ஸோ இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, இது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கிரேஸ். அண்ட் இன்னொரு விஷயம், ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வராங்க. அவங்க ஒரு திமுகவோட இவ்வளோ ஒரு 4.5 வருஷம் ஆட்சியில சலிச்சு போய் ஒரு கேப், யாராவது ஒருத்தர் புதுசா வந்துட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்துட மாட்டாங்களா? ஏன்னா இன்னும் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு சப்போஸ் வந்தா அவர் என்ன பண்ணுவாருன்றது நமக்கு இன்னும் தெரியாது. இது வரைக்கும் அவர் வரல. இது வரைக்கும் அவர் பேச்சு மட்டும்தான் தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் ஒரு நம்பிக்கையின் சின்னமா இருக்காரு. மக்களோட ஒரு நம்பிக்கையின் சின்னம். இந்த நம்பிக்கையின் சின்னமா திரு விஜய் அவர்கள் மாறறதுக்கு யார் காரணம்? திமுக தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. ஓகே மேம், இந்த ஒருத்தவங்க மேல நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும்னா போதிய ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, திமுக தான் இதுவரை இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் இதுக்கான போதுமான ஆதாரத்தை வெளியிடலையே. அவங்க தானே அப்ரூவல் கொடுத்துருக்காங்கம்மா. அவங்க தானே அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கரூர்ன்றது சின்ன ஊர்.
அவங்க கேட்ட 2 இடம் இல்ல. அப்போ இந்த தெருவுல எப்படி கொடுப்பாங்க? எப்படி இந்த குறுகின தெருவுல அப்ரூவல் கொடுப்பாங்க? அங்க வெளியில போறதுக்கு என்ன வழி இருக்கு? இல்ல நீங்க இந்த தெருவுல அப்ரூவல் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அப்படி எந்த இடமே உங்களுக்கு வாக்கா இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்கன்றேன். அப்ரூவல் கொடுக்காதீங்க. அந்த ரைட் இருக்கா இல்லையா? ஒரு சின்ன ஒரு விஷயம் மேம், நடுவில் குறியிட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்ப எங்களுக்கு வந்து உங்க மேல வந்து புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல் குமாரா இருக்கட்டும், இவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீதிமன்றத்தை நாடினவங்க, நமக்கு கேட்ட ஒரு இடம் கிடைக்காட்டினா அப்பயே நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் இல்லையா? அம்மா காலதாமதம் பண்ணாங்களே, நம்ம நியூஸ்ல பார்த்துட்டே தான் இருந்தோம். இவங்களோட காலதாமதம் கடைசி வரைக்கும் இவங்க கேட்ட இடத்த அப்ரூவல் பண்ணாம கடைசி நிமிஷம் தான் அவங்க இடத்த மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப கடைசி நிமிஷத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்சி மீட்டிங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி மீட்டிங்கா ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனா மக்கள் ரசிகரா வராங்க. அப்போ இவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது எவ்வளவு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் இவங்க எப்படி திடீர்னு இது பண்ண முடியும்? ஒண்ணு நீங்க அப்ரூவல் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், இது வந்து ஜனநாயகம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஒரு முதலமைச்சரா ஒருத்தரை ஓட்டு போட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறோம். தமிழ்நாட்டுல எவ்வளவு அமைச்சர்கள் இருந்தாலும் எவ்வளவு அரசு அதிகாரிகள் இருந்தாலும் ஒரே ஒரு முதலமைச்சர். அந்த ஒரு முதலமைச்சர் நம்பர் 1 பொசிஷன். எதுக்கு அவருக்கு அந்த நம்பர் 1 பொசிஷன்? எதுக்கு அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்குறோம்? ஏன்னா நீங்க மக்களுக்கு நாளைக்கு பதில் சொல்லணும். மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கு நீங்க பொறுப்பேற்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக தானே அவர் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பொறுப்பு இல்லாம இன்னைக்கு யாரும் அதை கேள்வி கேட்க கூடாது, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க கூடாது. மத்திய அரசுல இருந்து பாஜகவோட 8 எம்பிக்கள் குழு வந்தா அவங்கள நீங்க பார்க்க மறுக்கிறீங்க, பயப்படுறீங்க, ஓடுறீங்க, ஒளியறீங்க. அடுத்து யாராவது அதை பேச வந்தா இன்னைக்கு யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க? நான் கேட்கிறேன். முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு, ஆதாரமற்று பேசுறாரு, இதெல்லாம் என்னது? அதான் நான் பார்த்த யூடியூபர்களே திரு மாரிதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஆதாரத்தோட ஜூம் பண்ணி கூட காமிப்பாரு. 10 தடவை காமிப்பாரு ஸ்கிரீன்ல. அவ்வளவு ஜூம் பண்ணி ஆதாரத்தோடு பேசக்கூடிய ஒரு நல்ல யூடியூபர், கருத்துள்ள விஷயங்களை பேசக்கூடிய யூடியூபரை இன்னைக்கு அடக்கி ஒடுக்கி அரெஸ்ட் பண்ணும். ஏன்னா நீ பேசுவியா? உன்ன மாதிரி 4 பேர் கிளம்புவானா? அவன் பேசுவானா? எல்லாரையும் அடக்கு ஒடுக்கு. இன்னைக்கு ஆளுமுறை அடக்குமுறை மட்டும்தான் இவங்களோட ஆட்சி அதிகாரமா இருக்கே தவிர இது ஒரு ஜனநாயகமா தெரியலையே. அதாவது உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னா கேன்சல் பண்ணுங்க. எப்போ அப்ரூவல் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் பண்ணீங்களா? அதுக்கு தகுந்த ஆம்புலன்ஸ் வசதி இருந்தா? அதுக்கு ஆம்புலன்ஸ் வருது இல்ல. இன்னைக்கு 2024 மத்திய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் சஞ்சீவனி ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு ஏர் ஆம்புலன்ஸ், அதாவது காத்து மூலமா பறந்து வந்து ஹெலிகாப்டர் மூலமா மக்களை இந்த மாதிரி நெரிசல்களை தூக்கிறதுக்கு. ஏன்னா இது உள்ள ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்குள்ளே உயிர் போயிடுமே. அந்த மாதிரினா இருக்கு கூட்டம். இந்த இடத்துல ஏர் ஆம்புலன்ஸ் ஏன் யூஸ் பண்ணல? நீங்க தான் முன்னேற்றிய தமிழ்நாடு நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறோம். தமிழ்நாடு நான் பாத்துக்கிறேன்றாருல அமித்ஷாவாட்டும் எந்த ஷாவாட்டும், தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறாருல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன் இந்த முன்னேற்பாடு இல்ல? ஏன் தகுந்த முன்னேற்பாடு இல்ல? சரி ஆம்புலன்ஸ் தான் வருது, அல்ல போதுமான ஸ்ட்ரெச்சர் இல்லையே. மக்கள் சொல்றாங்க, களத்துல இருக்க மக்கள் சொல்றாங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல 10-12 பேர் ஏத்துறாங்க, ஒரு ஸ்ட்ரெச்சர் 2 ஸ்ட்ரெச்சர் தான் இருக்குன்னு. நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் ஆம்புலன்ஸ் கொண்டு வருவாங்க, ஏன் அதுல டாக்டர்ஸ் இல்ல? ஏன் அதுல ஃபர்ஸ்ட் எய்ட் டாக்டர்ஸ் இல்ல? ஃபர்ஸ்ட் எய்ட் டாக்டர்ஸ் ஆக்சிஜன் சிலிண்டரோட வர வேண்டாமா? அந்த இடத்துக்கே வந்து மக்களை உடனே அங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவங்களுக்கு சிபிஆர் சொல்லுவாங்க, சிபிஆர்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சு உடனே அவங்கள எடுத்து போக வேண்டாமா? எவ்வளவு உயிரை காப்பாத்திருக்கலாம்ல. இன்னைக்கு இந்த பலி எண்ணிக்கை 41. தமிழ்நாடை தலைகுனிய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன திமுக இன்னைக்கு உலகமே சந்தேசி இருக்குது தமிழ்நாட்டை பார்த்து. ஓகே மேம், இப்ப நீங்க ஆம்புலன்ஸ் வந்ததெல்லாம் சொன்னீங்க. இவர் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கு பின்னாடியே வந்து ஒரு தனியார் மருத்துவமனை இருந்த வீடியோவும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆம்புலன்ஸ் வருகிறது, விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நபர் வந்து மயங்கி விழுந்து தூக்கிட்டு போறாங்க. ஆதவ அர்ஜுனா ஏரியா விஜய் அவர்களை டைவர்ட் பண்ணி இந்த சைடு திருப்புறார். இந்த வீடியோக்களும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு. நான் அந்த பதிவை பார்க்கல. ஆனா விஜய் அவர்கள் பேசும்போது அவர் இந்த பக்கம் பார்த்து பேசுறாரு, அந்த பக்கம் ஒருத்தர் மயங்கி போறாரு, அதை பார்த்தேன். பட் இந்த விஷயம் நான் கவனிக்கல. தாவேகா ஒரு கட்சியா என்னால கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வேற கட்சி, அவங்க தலைவர். அது வந்து நான் வந்து அவங்க கட்சியோட பத்தி நான் சம்பந்தமா கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களும் பொறுப்பெடுத்து பெட்டரா பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் கூட்டத்தை பத்தி தெரியும். ஆனா மக்களா நான் ஒரு தமிழச்சியா
நான் ஒரு சாதாரண உங்களை என்ன மாதிரி பாமர மக்களா ஒரு கரூர் மக்கள் சார்பாக நான் அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்க முடியும். நான் இன்னைக்கு நைட்டு ஒரு தெருவுல ஒரு பெண்ணா ஒரு நைட்டு தண்ணியில் இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு நான் லேட்டா போறேன், 10 மணி 11 மணி ரோட்ல போறேன்னா யாரை நம்பி போறேன்? அரசாங்கத்தை நம்பி போறேன், நல்லாட்சியை நம்பி போறேன். சரி, நமக்கு சேஃபானது தமிழ்நாடு, சேஃபானது தமிழ்நாட்டுல நம்ம ஒரு சேஃபான நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நம்பி தானே, அரசை நம்பி தானே நம்ம இருக்கோம். அது ஒரு பப்ளிக் பிளேஸ் தானே. தனியார் ஒரு இடத்துல அவங்க ரெண்ட் எடுத்து அவங்க மீட்டிங் பண்ணி ஒரு சம்பவம் நடந்தா ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் தாவைக்காதான் பொறுப்பு. ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கொடுத்திருக்கீங்கல்ல. ஓகே மேம், விஜய் அவர்கள் கரூரிலிருந்து சென்னையை நோக்கி புறப்பட்டார். ஓகேங்களா, சென்னையில் இருந்த முதலமைச்சர் மா சுப்பிரமணியன், தஞ்சாவூர் சென்று கொண்டிருந்த அன்பில் பொய்யாமொழி மகேஷ் எல்லாம் கரூரை நோக்கி வந்து பயணம் செய்கிறார்கள். விஜய் அவர்கள் வந்து அவர் வீடியோ பதிவுல கூட சொல்லியிருப்பார், நான் அங்க வர முயற்சி செஞ்சு அங்க ஏதாவது பிரச்சனை இன்னும் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக வரலன்னா. ஆனா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் விஜய் அவர்களுக்கு முன்னாடி கிளம்பியிருக்கார். பொதுச் செயலாளர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு முன்னாடி கிளம்பி இருக்கிறார். தவவேக்காவை சேர்ந்த யாரும் வந்து மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கல. ஏன்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு திட்டமிட்டப்பட்ட சதி, திட்டமிடப்பட்ட கூட்ட நெரிசல். சோ அது தாவேகாவால திட்டமிடப்பட்டதா திமுகவால திட்டமிடப்பட்டதா? கண்டிப்பா அரசாங்கத்தால. ஏன்னா அரசாங்கம் தானே அப்ரூவல் கொடுக்குது. அந்த நெருக்கடியான இடத்துல அப்ரூவல் கொடுத்தது அரசாங்கம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், அரசாங்கத்து மேல தப்பே இல்லை. அரசாங்கம் கிளீன் சிட்டுன்னே சொல்லுவான். நான் சொல்றதுலாம் தப்பு. அரசாங்கம் நம்ம முதலமைச்சர் மாதிரி ஒரு தெய்வமான முதலமைச்சர் தமிழ்நாடு பார்த்திருக்காது. அண்ணா, காமராஜர் எல்லாத்தையும் நேத்து சொல்றாரு செல்வ பெருந்தகை அவர்கள், நீதி காக்கும் சோழனா திரு மு க ஸ்டாலின் அப்படியே வச்சுப்போம். நீதி காக்கும் சோழன் அப்படியே வச்சுட்டா கூட நான் கேட்கிறேன், இன்னைக்கு பாஜக சரி நீங்க சொல்றீங்க மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்குது, பாஜக வேணுக்குன்னு 8 எம்பிக்கள் குழு, எம் மாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா எல்லாரையும் அனுப்புறாங்க. வேணுக்குன்னே அனுப்புறாங்கன்னு வச்சுப்போம். 8 எம்பிக்கள் குழு அனுப்புறாங்க. அவங்க அனுப்புறாங்கல்ல, இந்த விஷயத்தை ஆய்வு பண்ணதான் வந்திருக்காங்க. எல்லாம் பேசி ஒரு கொஸ்டினை ரெடி பண்றாங்க. அந்த கொஸ்டின்ஸை மீடியா முன்னாடியும் படிச்சு காமிச்சாங்க. அதை பேசுறதுக்கு, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு பயம்? என்ன பயம்? உங்க பேர்ல என்ன தப்பு இருக்கு? ஏன் ஓடி ஒளியறீங்க? அன்னைக்கு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க கரூர்ல உள்ள அரசு அதிகாரிகள். அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து மறுத்து இருக்காங்க, போன் எடுக்கல, மீட்டிங்க்கு வரல. ஏன் பயப்படுறாங்க? ஏன் ஓடி ஒளியறாங்க? இதுதானே பெரிய கேள்வி வருது. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா அவங்க கேட்கிற சாதாரண கேள்விகள், மீடியா முள்ள ஓப்பனா இருக்க கேள்விகள், ஓப்பன் லெட்டர், மறைமுகமா எதுவும் பேசல. ஓப்பன் லெட்டருக்கு பதில் சொல்லிட்டு போயேன். என்ன கேட்க போறாங்க? இதுக்கு ஆதாரம் கொடுங்க, அந்த யார் அப்ரூவல் கொடுத்தாங்களோ அவரை வர சொல்லுங்க, அவங்க கிட்ட பேச போறோம் அப்படின்னு தானே சொல்ல போறாங்க. பேச விடுங்களேன். என்ன பயம்? ஏன் எங்க தப்பு இருக்கு? அப்பதானே சந்தேகம் வருது. ஓகே மேம், இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு நடந்த உடனே பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறார். ஓகேங்களா, இந்த இதுக்கும் விஜய் அவர்களுக்கும் இது பண்ண, திமுக அரசு உங்கள் கட்சிகள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுக்குறீங்க, ஆனா எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த போராட்டங்களுக்கோ மாநாடுகளுக்கோ சரியான பாதுகாப்பு தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மறுநாள் செய்தியாளர் சந்திப்புல சொல்றார், விஜய் அவர்கள் மீது நான் குற்றம் சாட்டவே மாட்டேன், விஜய் அவர்கள் மீது தவறு கிடையாது, திமுக தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்றார். அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து சொல்றார். அமித்ஷா அவர்கள் 8 பேர் கொண்ட எம்பி குழுக்கை கரூரை நோக்கி அனுப்புகிறார். ஆனால் இதை வைத்து பாஜக அரசியல் செய்கிறதாக நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறார்கள். இதை பத்தி உங்களோட ஒரு பாஜக நிர்வாகியா இருக்கீங்க, உங்களோட கருத்து? அதாவது நம்ம எல்லாம் அரசியல் கட்சிகள் என்ன செஞ்சாலும் அது அரசியலாக தான் தோணும். அது தப்பே இல்லை. ஏன்னா இன்னும் தேர்தல் வேற நெருங்குது. நான் கேட்கிறேன், அப்போ திமுக காரங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அன்னைக்கு அவருக்கு ஆறதை பார்த்தா நானே அவருக்கு கிளிசரின் 1 லிட்டர் கொண்டு போய் கொடுக்கலாம் போல இருக்கு. அப்படி சிவாஜி கணேசனே தோத்துருவாரு அவரோட ஆக்டிங். அப்படி வந்து அவங்க வந்து அன்னைக்கு ஓடி வராங்கல்ல, அப்போ அது அரசியலா? அப்போ களத்துல என்ன பண்ணாலும் அரசியலா தான் தோணுங்க இந்த டைம்ல. ஏன்னா தேர்தல் நெருங்கவும் எது பண்ணாலும் அரசியலா தான் தோணும். நான் என்ன சொல்றேன், இவங்க இன்னைக்கு திமுக அவர்கள் ஒரு 4.5 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் அவங்க ஆட்சியை பத்தி பேசட்டுமே. இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் நேத்து கூட ஒரு மீட்டிங்ல மக்கள் ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணி பாஜக அப்படின்னு பேசியிருக்காரு. நான் கேட்கிறேன், 41 உயிரை பலி வாங்கிட்டு
பாஜகவை ரத்தத்தை உறிஞ்சு முட்டினி எப்படியா பேச முடியும்? நான் எனக்கு இந்த விஷயமே எனக்கு புரியல. எப்படிங்க நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் முழுமையாக, அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளாக இருக்கட்டும், இவர்கள் முன்ஜாமீனுக்கு இது பண்ண எல்லா வழக்கையும் வந்து தள்ளுபடி செஞ்சு முன்ஜாமீன் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ சொல்லக்கூடிய பல விஷயங்கள் என்னன்னா, இந்த உயிர் சேதங்களுக்கு பொறுப்பு தாவேக்கா தான் இருக்க வேண்டும், சரியான இது இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தாவேக்கா மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அவரோட பிரச்சார வாகனத்தை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரோட பிரச்சார வாகனத்தை கைப்பற்றட்டும். அதுக்கு அந்த விசாரணை நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த பிரச்சார வாகனத்திற்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. அதுக்கான வீடியோக்களும் வந்து சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு. பிரச்சார வாகனத்தை அவங்க வந்து பறிமுதல் பண்ணட்டும், தப்பில்லை. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எந்த நீதி மக்களோட நிறுத்தணுமே அந்த நீதி மக்களுக்கு எதுதான் திருப்பக்கூடியது இந்த திமுக ஆட்சி. இதை நம்ம தூய்மை பணியாளர்கள் சம்பவத்திலேயே பார்த்தோம். எந்த போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த போலீஸாலேயே அந்த பாமர மக்கள் ஒடுக்கப்பட்டாங்க, அமுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எந்த நீதிபதி அவர்கள் சொல்றாரு, ஒரு பண்பற்ற தலைவர் விஜய் அவர்கள். நான் பார்த்தேன், நீங்க சொல்ற கரெக்டான பாயிண்ட். அதாவது நீதிபதி அவர்கள் நீதியை காக்கணும், லா அண்ட் ஆர்டரை தான் பேச முடியும். ஒரு நீதிபதி சீட்ல எப்ப உட்கார்றாரோ அவர் லா அண்ட் ஆர்டர். நீங்க லால இருக்கதா என்னவோ அதை பேசுங்க, நீதிபடி என்னவோ அந்த ஒரு ஆர்டரை சொல்லுங்க. மற்றபடி உங்களுக்கு ஒருத்தர் மேல பர்சனல் கமெண்ட் வைக்கிறதுக்கு ஒரு நீதிபதி வந்து ஒரு நீதிபதிக்கான அழகு இல்லைங்க. அதாவது இன்னைக்கு நீதிபதி அவர்கள் திமுகவோட ஒரு உட்கையா தான் செயல்படுறாரே தவிர, அதனாலதானே நம்ம சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போக வேண்டியிருக்கு, அதனால தானே பாஜக இங்க தலையிட வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன், தாவேக்கா தரப்புல அன்னைக்கு கோர்ட்ல யாருமே வரல. அப்போ நீங்க ஒரு தரப்பை மட்டும் வச்சுட்டு எப்படி நீதி வழங்குவீங்க? இதுதான் நீதியா? இதுதான் திராவிட மாடலோட நீதியா? நீதி நசுக்கப்பட்டது, தமிழ்நாட்டு ஒடுக்கப்பட்டது, தமிழ்நாடு பலாத்காரம் செய்யப்பட்டது இந்த திராவிட மாடல் கட்சியோட 4.5 வருஷம் ஆட்சியில. ஓகே மேம், இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு 34 மணி நேரம் பனையூர் வீட்டில் வந்து தனிமையில் விஜய் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல். 34 மணி நேரம் கழித்து பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு சென்றதாக சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக வந்து தகவல் வந்து சொன்னாங்க. அதான் திரு விஜய் அவர்கள் ஒரு தலைவர், குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு அரசியல் தேர்ச்சி பெற்றவர். ஒருத்தர் பேசிக்கிறதுல எந்த தப்பு? இவர் வந்து என்ன நோக்கத்துல பேசினா நான் கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் ஒரு தலைவரா, ஒரு தாவேக்கா தலைவரா, அந்த கட்சி சார்பா அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, அவங்க ஏன் போய் பார்த்தாங்கன்னு எனக்கு பர்சனலா தெரியாது. ஆனா ஒரு அரசியல்ல இருக்கவங்க ஒருத்தர் பேசிக்கிறது இது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஓகே, அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வீடியோ வெளியிடுகிறார் விஜய் அவர்கள். சிஎம் சார் என்ன வேணா பண்ணிக்கங்க, என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க, என்ன பண்றதுனா நான் ஆபீஸ்ல இருப்பேன். கரெக்ட் தானே. இது விசிகா திருமா அவர்களும் முன் வச்சிருக்காரு. அதாவது திமுக கட்சி வந்து இது வரைக்கும் எங்க கூட்டணி தான் ஸ்ட்ராங்னு சொன்னது. அதனால்தான் சொன்னேன், இந்த கரூர் சம்பவம் திமுகவோட ஒரு முற்றுப்புள்ளி, திமுகக்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடிய ஒரு கரூர், ஒரு செந்தில் பாலாஜி, திமுக அழிவோட ஆரம்பம் இந்த கரூர் சம்பவம். சோ எந்த இடத்துல இவங்க வந்து எந்த இடத்த வச்சு இவங்க வந்து காய நகர்த்தலாம்னு நினைச்சாங்களோ அதே இவங்க பக்கம் திரும்பி இருக்கு. ஓகே, நாமக்கல் சேலம் தான் பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் தாவேக்கா தரப்பு. கரூர் மாற்றத்தை டிசம்பர்ல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. கரூர் மாற்றத்திற்கான காரணம் இந்த தேதியில் வந்து நாமக்கலும் சேலம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு கரூருக்கான மாற்றத்துக்கு காரணம் அது வந்து தாவேக்கா அவர்களை தான் கேட்கணும். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல திருமா அவர்களே இந்த கேள்வியை கேட்டாரு. நீங்க கொஸ்டினுக்கு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. திருமா அவர்களே எந்த கூட்டணி எங்களது ஸ்ட்ராங்னு சொல்லி எப்போதும் மாற தட்டிப்பாரோ திரு ஸ்டாலின் அவர்கள், அதே கூட்டணியில எவ்வளவு விரிசல்கள் இருக்குன்னு இன்னைக்கு பட்ட மணக்கமா வெளில வந்துடுச்சு இந்த கரூர் சம்பவத்தினால. விஜய் அவர்கள் ராகுல் காந்தி பேசியதாகவும் தகவல் வந்து, ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களை அழைத்து பேசியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களை பேசி ஆறுதலும் அவருக்கு சப்போர்ட்டும் தெரிவிச்சிருக்காரு. சோ இன்னைக்கு காங்கிரஸ் கேள்விக்குறி. இன்னைக்கு விசிகே திரும்ப கேட்கிறாரு, ஏன் விஜய் அவர்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஏன் அவர் மேல கைதி நடவடிக்கை எடுக்கல, ஏன் அவரை நம்பர் 1 எஃப்ஐஆர்ல சொல்லல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. சோ இன்னைக்கு 1 மேன் கமிஷன் திமுக அமைச்சிருக்கு.
இன்னைக்கு அப்போ உங்களுக்கே அவர்களுக்கே திமுகவோட ஒன் மேன் கமிஷன் மேல திமுகவோட நடவடிக்கை மேல அவருக்கே நம்பிக்கை போயிடுச்சு. சோ இன்னைக்கு திமுகவோட எல்லா அரசியல் பொருசல்களும் எல்லா குளறுபடிகளும் இன்னைக்கு பட்டமணக்க வெளியில வருது இந்த கரூர் சம்பவத்துல. ஓகே, இந்த நீங்க சொன்னது ராகுல் காந்தி எல்லாம் பேசுறாங்க. இப்ப வந்து திமுக கூட்டணியில் விரிசல் விட காரணமா காங்கிரஸ் தாவேகா இருந்த விரிசல் இன்னைக்கு வெளியில வருது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா? அது தாவேகா அவர்கள் சொல்லணும்னா காங்கிரஸும் இல்ல தாவேகாவும் இல்ல. ஆனா ஒண்ணு நிச்சயம், நல்ல கேள்வி, ஒண்ணு நிச்சயம், இதுதான் நம்ம தேர்தல் அரசியல் களத்தோட ஆரம்பம். இந்த கரூர் சம்பவம் தேர்தல் அரசியலோட ஒரு ஆரம்பம். கண்டிப்பா தேர்தல் களத்துல மாற்றங்கள் வந்தே தீரும். ஓகே மேம், இன்னொரு சில விஷயங்கள். மதியழகன், அதாவது மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்தார்கள். புசி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். நிர்மல்குமார் அவர்கள் தலைமறைவாக. ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க. அன்றே வந்து அலுவல் பணி மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி வந்து ஆதவ் அர்ஜுனா கிளம்பிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. டெல்லி சென்றால் எப்பவுமே வந்து அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக தான் சென்றுள்ளார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன் வந்துட்டு இருக்குது. அதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது ரொம்ப தேங்க்ஸ் டு மீடியா. டெல்லினாலே அமித்ஷா, டெல்லினாலே பாஜகன்னு ஆக்கிட்டீங்க பாருங்க. சூப்பருங்க, தேங்க்ஸுங்க. அதாவது இல்ல மேம், சின்ன ஒரு விஷயம் தான். எப்பவுமே நம்ம குடும்பத்துல ஒரு சண்டை வந்தா நம்ம வீட்டுல இருக்க தலைமையா இருக்க ஒருத்தவங்கள பாக்கணும் அப்படின்னா, ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதிமுக சண்டை வந்தாவே டெல்லியில அமித்ஷாவை பார்க்கக்கூடிய காலகட்டம் தானே. அதாவது டெல்லினாலே அமித்ஷா பாஜகன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், திரு ஆதவ் அர்ஜுனா எதுக்கு போயிருக்காருன்றது விஷயம் வெளியில வரும். அவர் கண்டிப்பா பல கட்சி தலைவர்களை பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கவும் இந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய ஒரு அலையை உருவாக்கியிருக்கு. அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம், பல பாமர மக்கள் துயரத்துல இருக்காங்க, ரொம்ப சாரி. ஆனாலும் ஒரு தேர்தல் நெருங்க டைம்ல இந்த சம்பவம் நடந்ததுனால இதோட தாக்கம் தேர்தல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்கமா இருக்கும். சோ இப்ப கட்சிகள் எல்லாரும் உலுக்கி எழுப்பப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த கட்சிகள், இது வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த கூலி படத்துல போய் மிக்சர் சாப்பிட்டு இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு விழுத்து எழுந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு தேர்தல் பதற்றமும் பயமும் வருது. சோ எல்லாரும் இப்போ தன்னோட நிலைய, தேர்தலை நோக்கி தன்னோட நிலைய மறுபரிசீலனை பண்றாங்க. அதை தான் நம்ம களத்துல பாக்குறோம். சோ கண்டிப்பா தேர்தல் நோக்கி கண்டிப்பா பல மாற்றங்கள் வரதான் செய்யும். மேம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்து நிறைய இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ அவர் பிரச்சாரங்களுக்கு செல்லக்கூடிய இடங்களிலும் இந்த கரூர் துயர சம்பவத்தை குறித்து நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். இது மட்டுமல்லாமல் நிறைய தொலைக்காட்சிகளிலும் நிறைய ஊடகங்களிலும் வரக்கூடிய ஒரு தகவல், என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது இன்னைக்கு வந்து கூட்டணி திமுகவை இது வந்து என்டிஏ அவர்கள், திரு அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், என்டிஏ தலைவர்களா இருக்கட்டும், முதல்ல இருந்தே சொல்றதா, திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் 2026 திமுகவை வீழ்த்த முடியும்ன்ற கோட்பாடு முதல்ல இருந்தே வச்சிட்டு இருக்கிறது தான். இது திமுக இந்த என்டிஏ கூட்டணியில தாவேகா சேருமான்றது தாவேகா அவங்க தலைவர்கள் அவங்க தான் டிசைட் பண்ணோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஜய் எங்கள் அதிமுக தரப்பிலிருந்து பேசக்கூடிய பலர் வந்து பல விவாதங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம், விஜய் அவர்கள் தனிச்சு இல்லாம எங்க கூட இணைஞ்சிருந்திருந்தா நாங்க இந்நேரம் வந்து அவரை வந்து தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்றாங்க. நிறைய அதாவது பாஜக தலைவர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதனால வந்து என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் இணைவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்றாங்களே. அதான் என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் இணைஞ்சா ரொம்ப வெல்கம். ஸோ கண்டிப்பா தேர்தல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொரு விஷயம் மேம், அவர் வந்து அரசியல் எதிரி திமுகங்கும் போது கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா அது உண்மைதான். அதாவது கூட்டணின்றது ஒரு தேர்தல் வியூகம். நல்ல கேள்வி, சூப்பரான கேள்வி. கூட்டணின்றது ஒரு தேர்தல் வியூகமே தவிர எப்படி ஒரு சக்கர வியூகம்னு மகாபாரதத்துல ஒரு போரை வெல்றதுக்காக சக்கர வியூகம் வச்சுக்கலாம் மேம். திமுக எப்படி கொள்கையை தாண்டி பாஜக கூட கூட்டணி வைத்ததோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லையா? சூப்பர் பாயிண்ட். ஸோ
இது எல்லாரும் ஒரு கூட்டணியில வர்றது ஒரு தேர்தல் வியூகமா மட்டுமே தான் பார்க்கணுமே தவிர அதுக்காக அந்த கட்சி எல்லாம் ஒன்னாயிடாது. ஒரு கட்சி தனிப்பட்ட கட்சி, அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள், அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தலைவர், அவங்களுக்குன்னு ஒரு டைரக்ஷன் ஒரு கோல் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கூட்டணியில ஒன்னா வந்ததுனால அந்த கட்சி இல்லைன்னு ஆயிடாது, அந்த தலைவர் இல்லைன்னு ஆயிடாது. கூட்டணின்றது ஒரு தேர்தல் வியூகமா மட்டுமே பார்க்கப்படும். அது மிக மிக அவசியம். 2026 மாற்றம் வேணும், தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இதுக்கு திமுகவை எதிர்க்கிறவர்கள் ஒரு கூட்டணியில் வந்தா வெற்றி நிச்சயம். ஓகே மேம், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி உருவாகும் என்று பேசிக் கொண்டிருந்தோம் இத்தனை நாட்கள் வரை. இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் தனிமையில் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற முடியுமா? அதாவது திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அதான் சொன்னேனே, மக்கள் இந்த 4.5 வருஷ திமுக ஆட்சியில ரொம்ப ஒரு வெக்ஸே ஆயிட்டாங்க. ஐயோ என்னடா இது, எப்ப பார்த்தாலும் நியூஸை திறந்தா ஒரே ரேப் கேஸ், ஒரே மது இஷ்யூ, ட்ரக் இஷ்யூ, எப்ப பார்த்தாலும் ஒரு சமுதாய சீர்கொலை தான் நம்ம நியூஸ்ல பார்க்க முடியுது. இந்த 4.5 வருஷமா தமிழ்நாடு அழிவை நோக்கி போகுது. நிதி நெருக்கடி, 4.5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி. சோ இந்த அளவு ஒரு தமிழ்நாடு சீர்கேடு போகுது, மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. சோ மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. விஜய்ன்றவர் அந்த இடத்துல அது ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை கரெக்டா விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல வேற யார் வந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த வரவேற்பு வந்திருக்கும். இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மாற்றத்திற்காக தானே போராடி கொண்டிருக்கிறார். ஒரு சைடு புதுசா வரவங்க சொல்றேன், மக்களுக்கு என்னன்னா புதுசா யாரோ வரணும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கமல்ஹாசன் ஐயா மாதிரி புதுசா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்கன்னா அவங்க மேல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ மக்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா புதுசா வரங்கன்னா இன்னும் அவங்க ஆட்சிக்கு வராத போது அவங்க மேல ஒன்னும் நெகட்டிவா சொல்றதுக்கு இல்லையே, அவங்கள ஒரு புது நம்பிக்கை பிம்பமா பாக்குறாங்க மக்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள்ன்றது விஜய் அவர்களுக்காக அந்த ஓட்டு இல்ல, இதெல்லாம் ஆன்டி திமுக ஓட்டு. இந்த ஓட்டு மக்கள் விஜய்க்கு கொடுக்க போக போற ஓட்டு விஜய் அவர்களுக்கான ஓட்டு இல்ல, தாவேக்கான ஓட்டு இல்ல, ஆன்டி திமுக ஓட்டு, திமுகக்கான எதிர்மறையான ஓட்டு தான் விஜய் அவர்களுக்கு விழப்போகுதே தவிர இது விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஓட்டுன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கை சின்னம். ஒரு தமிழகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, ஏதாவது ஒரு நல்லாட்சி வந்துடாதா, ஒரு ஹோப். ஸோ இன்னைக்கு இதை விஜய் அவர்களும் உணர்ந்திருக்காரு இந்த கரூர் சம்பவம் மூலமா. ஆனால விஜய் அவர்கள் தனித்து நின்றா அவருக்கு ஒரு கரிசனமான ஓட்டு வர சான்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கு மக்கள் விழுத்து எழுந்துக்கணும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு விழுத்து எழுந்து இந்த 2026ல ஒரு மாற்றம் கொண்டு வந்தே தீரணும். இந்த கரூர் சம்பவம் தமிழக மக்களை உலுக்கின ஒரு சம்பவம். இந்த ஒரு கரூர் சம்பவம் தமிழகத்தின் ஒரு விடியலா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா 2026 இதுக்கு பதில் சொல்லியே தீரும். மாற்றம் நிச்சயம், வெற்றி நிச்சயம். உங்களுக்கு சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றிமா.